குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங் டா குட்டி. இப்போதான் என் தங்கத்துக்கு விடுச்சுதான். யாருக்காவது காஃபி வேணுமா? அம்மா கேட்க சொன்னாங்க. வேண்டாம்டா, யாருக்கும் வேண்டாம். இப்போ தான் குடிச்சோம் போதும். ஏன்டா இரும்புற, என்னாச்சு? நேற்று சொன்ன மழையில் நினையாது, என் பேச்சு கேட்டாதான். ஒன்றும் இல்லைப்பா, மைல்டான கோல்டு அவ்வளோதான். சித்தப்பா உங்களுக்கு காஃபி வேணுமா? வேண்டாம்டா, நானும் குடிச்சிட்டேன், எனக்கும் வேண்டாம், போதும். டிஃபனும் ரெடி ஆயிடுச்சு. எப்போ சாப்பிட்றீங்க? கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் சாப்பிடலாமா? ஏன் சித்தப்பா கீழே உட்காந்துருக்கீங்க? ஏதாவது சேர் எடுத்துகிட்டு வந்து போடவா? வேண்டாம்டா, நான் தான் தாத்தா பக்கத்தில் உட்காரலான்னு கீழே உட்காந்தேன், அதெல்லாம் வேண்டாம். ஏதாவது மருந்து குடியம்மா, ஏன் குடிக்காமல் இருக்க? அது கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும்ப்பா, இல்லைன்னா ஒரு நாளில் சரியாயிடும். அதுக்கெல்லாம் மருந்து குடிக்கக்கூடாது. பாருங்க மச்சான், ஒரு டாக்டர் மாதிரியா பேசுகிறா. மருந்து குடிக்கக்கூடாதுன்னு இவளே சொன்னேன். எப்படி? இது சாதாரண கோல்டுப்பா, இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சும்மா டென்ஷன் ஆகாதீங்க. அவளுக்கு தெரியாதா மச்சான், நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உடம்பு முடியலன்னா அவளே போட்டுக்கு போகிறா, விடுங்க. சும்மா கோல்டுக்கெலாம் அப்படி பண்ணக்கூடாது. எப்படியோ போக நீங்கள் 2 பேரும். உங்களுக்கு உங்கள் மாமா சப்போர்ட் இருக்க வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. மணி என்னாச்சு? 8 மணி ஆகுது மாமா. வேற ஃபோன் பண்ணாமா? இந்நேரத்துக்கு பண்ணியிருப்பானேம்மா, பண்ணல. அதான் மணி என்ன ஆகுதுன்னு நானும் கேட்டேம்மா. மாப்பிள்ள உங்கள் ஃபோன் தான் அடிக்குது போல. கொஞ்சம் குடும்பத்தை சொல்லி முடிக்கல, அவன் தான் பண்ணுறான். ஹலோ, சொல்லுப்பா. என்ன இன்னைக்கு ஃபோன் லேட்டு? இல்லைப்பா, ஒர்க் முடிஞ்சு லேட்டாக வந்தோம்ப்பா, அதான் பட்டி பார்க்கிங்க. நைட் எப்பப்பா வந்தீங்க? நானும் மாமாங்க அத்தைங்களோட நைட்டு 7 மணிக்கு வந்தாண்டா. பசங்க ஃபஸ்ட்டே வந்துடுச்சுங்க. சரிங்கப்பா. சாப்பிட்டீங்களாப்பா எல்லோரும்? இல்லைடா, எல்லாம் பேசிகிட்ருக்கோம். இனிமேல் தான் சாப்பிட்ணும். எல்லாம் உட்காந்து சும்மா பேசிகிட்ருக்கோம். நீ சாப்பிட்டியாடா? இதோ விக்கி சமைச்சிட்ருக்கான்ப்பா. இதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுவோம்ப்பா. விக்னேஷ் எப்படிடா இருக்கான்? விக்கி நல்லா தான்ப்பா இருக்கான். சரி, இரு, மாமாட்ட கொடுக்குற, மாமாட்ட பேசு. சரிங்கப்பா. இந்தாங்க மாப்பிள்ள, தாங்க மச்சான். ஹலோ, எப்படி மாப்பிள்ள இருக்கீங்க? உடம்புலாம் எப்படி இருக்குது? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் உடம்புலாம் எப்படி இருக்குது? நான் நல்லா இருக்கேன்ப்பா. எப்போ தான் இந்தியா வர போகிற? வரணும் மாமா, வருவேன். கொஞ்சம் இருக்குது. அந்த கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அங்கே தான் மாமா செட்டில்டு. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? சரிங்க மாப்பிள்ள, சீக்கிரமாக வர பாருங்க. சரிங்க மாமா. இதோ அப்பா கிட்ட தரேன். சரிங்க மாமா. இந்தாங்க மச்சான். தாங்க மாப்பிள்ள. சொல்கிறா, வேறு யார்ட்டனா பேசுகிறியா? சின்ன மாமாக்கிட்ட கொடுங்கப்பா. இதோ தரேன். இந்தாங்க சின்ன மாப்பிள்ள, உங்ககிட்ட கொடுக்க சொன்னோம். ஹலோ, எப்படிடா இருக்க வீரா? நல்லா இருக்க மாமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சின்னத்தை பசங்களாம் எப்படி மாமா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கும்டா. நீ தான் இல்லை இந்த திருவிழாவுக்கு. இன்னும் எல்லா திருவிழாவுக்கும் இருந்துடலாம் மாமா, விடுங்க பார்த்துக்கலாம். சரிடா, உடம்பு பார்த்துக்கோன்னு. சரிங்க மாமா. திவ்யாம்மா, எல்லாரும் சாப்பிட கூப்பிட்டியா? ஆமாம், எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு சொன்னாங்கம்மா. அப்போ நானும் சித்தியை மீனாக்கா வீட்டுக்கு போயிட்டு வரோம். பசங்களை கூட்டிகிட்டு நீ எல்லாருக்கும் சாப்பாடு வச்சிருவியா? பசங்க சாப்பிட்டுட்டாங்க. நீ உங்களுக்கு டிஃபன் வச்சு கொடுத்துறியாடா? சரிம்மா, நான் கொடுத்துட்றேன், நீங்கள் போயிட்டு வாங்க. வேறு யாருக்குன்னா பேச போறியாடா? இல்லை மாமா, நேற்று நான் தாத்தா பாட்டிக்கிட்ட எல்லாம் பேசிட்டு வேறு ஒன்றும் இல்லை மாமா. ஆமாம், யாருக்காவது உடம்பு சரியில்லை மாமா? இல்லை, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லையடா, எல்லோரும் நல்லா இருக்குமே. எல்லாருக்கும் உடம்புலாம் சரியில்லாமலாம் இல்லையே, எல்லோரும் நல்லா இருக்கும்டா. சரி, நீ சாப்பிட்டு தூங்குண்ணா. குட் நைட்டா. அப்படிங்களா மாமா? சரிங்க மாமா. சரி, நான் வச்சிடுறேன் மாமா. குட் நைட். ஐயா, உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே? யாரடி கேட்குற? யார் சொல்லணும்? நம்ம கண்ணை தான் கேட்குறேன். என்னதான் வம்பு கேட்க போறியா? என்னடி சொல்லு. இல்லை, என் மாமாவை தவிர மற்ற 2 பசங்க அப்புறம் பேரை எல்லாம் பணப்பேங்களாக இருக்காங்களே, பணத்தை பின்னாடி மட்டும் ஓடுறாங்களே, அதான் என்ன காரணம்னு தெரிஞ்சிக்கலாமான்னு. அடியே, என் மற்ற 2 பிள்ளைங்க சொல்கிறியா? நான் ஒத்துக்கிறேன். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்பாத்தியம் தான் முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம் தான். ஆனால் என் பேரனை சொன்னேன்னு வச்சுக்கோ, அங்கே இருக்க பேர் விளக்கு மாறாது, பிஞ்சிடும். அவன் என் பெரியவன் மாதிரி குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு அங்கே உழைக்கிறானே தவிர இவங்கள மாதிரி பணம் சம்பாரித்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கலடி. என் பேரனை சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இப்போ இந்த குடும்பம் இன்னும் கொஞ்சம் வசதியாக நல்லா இருக்குன்னா அது காரணம் என் பேரன் தாண்டி. அதை மறந்துடாத, புரியுதா? ரொம்ப தான் பேரனை சொன்னோன்னு அப்படியே கோவம் வருது. ஆமாம், எங்களுக்கு வர வேண்டிய எங்கள் பேரன் தானே எங்கள் பேரனை பார்த்துக்கிறான். நான் என்ன பண்ணுறேன்? அப்படி இல்லை. சரி, நிறுத்துங்க போதும். அம்மா, அவளுக்கு அவங்கள வம்பு இழுக்கலைன்னா பொழுதே போவாதுன்னு தெரியாதம்மா உனக்கு? தெரியும்டா, நான் சும்மா தான் சொன்னேன். சரி, நீங்களாம் சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு வச்சு கொடுத்துடவா? புரியுதா, நாங்கள் வரோம். சரிங்க தாத்தா.